வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளை நீங்க எப்படி கடந்து போறீங்க அருண்? சிம்பிள். நான் இப்போ எப்படி உங்களுடைய ரீல்ஸ் எல்லாம் வந்து கண்டுக்காம விட்டுறேன், ஸ்வைப் பண்ணிட்டு, அந்த மாதிரி தான் பிரச்சனைகளே ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவேன். ஏதாவது ஒரு ரீல் நீங்க பண்ணிட்டு இதை அப்லோட் பண்ணாம வச்சிருந்திருப்பீங்களா, இதை பண்ணிட்டு ஐயோ இதை அப்லோட் பண்ணாம விட்டோமே அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிடுவேன். நான் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். டக்குன்னு ரீல்ஸ் சொன்னா டக்குன்னு உள்ள போகும். நான் ஃபீல் பண்ணதுன்னா நீங்க எடுத்த எல்லா ரீலையுமே அப்லோட் பண்ணாமலே இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நிறைய பிக் ஸ்கிரீன்ல பாப்பீங்கம்மா. இப்பயே நம்மளுக்கு டிமாண்டா தான் இருக்கு. நம்ம கூப்பிட இடத்துல மத்த பசங்களா இருக்காங்க இல்லையா? பிக் ஸ்கிரீன்னா எப்படின்னா இப்போ தேட்டர்ல உள்ள போய் ஸ்கிரீன் பார்த்து நினைப்பீங்களா? ஆனா இப்போ நீங்களும் அமலா சாஜி ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ரீல்ஸை வந்து உங்களோட ரீல்ஸை எடிட் பண்ணி போடுறாங்க. எப்போ நீங்க 2 பேரும் விரைவில் சேர்ந்து வந்து ஒன்னா பெர்ஃபார்ம் பண்ணி ரீல்ஸ் போட போறீங்க? பாப்போமா, அது இறைவனோட நாட்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ணுவோம். அப்படி பண்ணக்கூடிய அந்த நாள், நீங்க பண்ணக்கூடிய அந்த நாள் தான் உலகம் அழிய போற நாள். இப்போ ஒண்ணுல விஜய் நடந்து வர்றாருல, தமிழ்நாட்டு வர்றாருல, அது அவரையும் என்னையும் ஒன்னா போட்டாங்க. வேஸ்ட் சட்டையில இன்னும் நான் லுக் நல்லா இருப்பேமா, ஒயிட் அண்ட் ஒயிட்ல. இல்ல இதை எடுக்க வேணாம், சும்மா பண்றாரு, நம்ம போட மாட்டோம். இப்போ உங்க லைஃப் டைம் இது வந்து என்னுடைய ட்ரீம் பா, இதை அச்சீவ் பண்ணிட்டா நான் வந்து இந்த ரீல்ஸ் பண்றதெல்லாம் நிறுத்திடுவோம்ப்பா அப்படின்னு ஏதாவது? கடைசி முடியும் ரீல்ஸ் பண்ணுவோம். ரீல்ஸ் பண்றதுனால நம்ம தப்பு இருக்கு. அப்போ ஒருத்தனையும் உயிரோட விடக்கூடாது முடிவு பண்ணிட்டீங்க.